சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணை மூலம் 12 காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கரில் பாசன வசதி பெறுகிறது. அணையின் நீர்மட்டம் 90 அடியாக இருந்தால் பருவமழை எதிர்நோக்கி ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும். குறுவை, சம்பா, தாளடி பயிர்கள் என 230 நாட்களுக்கு 330 TMC தேவைப்படும் பாசன பகுதிகளில் பெய்யும் மழையை பொறுத்து பாசன தேவைக்கேற்ப நீர் கூடுதலாகவும் குறைவாகவும் திறக்கப்படும். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 43.71 அடியாகவும் நீர் இருப்பு 14 TMC ஆகவும் உள்ளது. அதாவது நீரில் 4.5 TMC தண்ணீர் மட்டுமே பயன்படுத்த முடியும். 9.5 TMC தண்ணீரை மீன் வளத்தை பாதுகாக்கவும் குடிநீர் திட்டங்களுக்கும் இருப்பு வைக்க வேண்டும். இங்க இருந்துதான் 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பும் வரத்தும் போதிய அளவு இல்லாத காரணத்தினால் நடப்பாண்டு குறித்த நாளான இன்று ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பருவமழை கை கொடுத்தால் ஜூலை இறுதியில் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. மேட்டூர் அணையின் 91 ஆண்டு கால வரலாற்றில் ஜூன் 12ஆம் தேதியான போதிய நேரத்தில் 19 ஆண்டுகள் இதுவரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மேட்டூர் அணையின் நீர் இருப்பு வரத்தும் திருப்தி வராமல் இருப்பதால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்னதாக 11 ஆண்டுகள் இதுவரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கால தாமதமாக 60 ஆண்டுகள் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் கர்நாடக அணைகளிலிருந்து குறைந்த அளவே நீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் நிரம்பிய பிறகே தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து தற்பொழுது 390 கன அடியாக குறைந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 2100 கன அடி நீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வந்தது. தற்போது அதுவும் குறைக்கப்பட்டு தற்பொழுது 1500 கன அடி தண்ணீர் மட்டுமே அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது இன்று குறித்த நாளான மேட்டூர் அணையில் இருந்து இன்று டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் 12 மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உடனடியாக தமிழக அரசு கர்நாடக மாநிலம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். குறுவை, சம்பா என முப்போக பாசனத்திற்கும் நீர் இல்லாமல் தற்பொழுது விவசாயிகள் தவித்து வருவதாகவும் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது நீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் இந்த முப்போக பாசனத்தை அதாவது பயிர் சாகுபடியும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.